ஹே ஆல்! நேத்து கேசரியா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போற மெக்சிகன் டிஷ் மெக்சிகன் பரீட்டோ. பரீட்டோ பண்றதுக்கு 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டேன். அத கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் ஆட் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கொஞ்சமா கரம் மசாலா, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1 hour கிட்ட நல்லா மேரினேட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் அதில் ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் மேரினேஷனுக்கு வச்சிடலாம். இப்போது டாட்டியாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டோ ரெடி பண்ணணும். நான் நேற்றே சொன்ன மாதிரி டாட்டியாஸ் அப்படின்றது மெக்சிகன் சப்பாத்தி மாதிரி ஒரு wrap மாதிரி. ஸோ அதுக்கு நேற்று கேசரியாவுக்கு வந்துட்டு கோதுமை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பரீட்டோவுக்கு வந்துட்டு மைதா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் திங் நான் ஒரு 2 கப் மைதா, கொஞ்சமாக ஆயில், சால்ட், லைட்டாக பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு நல்ல டோவாக ரெடி பண்ணி அதுவும் மேரினேட் ஆகணும். So the marinated chicken is ready. You can take olive oil or any oil that you have. So chicken add பண்ணிட்டு you can leave up to 15 to 20 minutes. இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். ஸோ சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோட்டியாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டோட்டியாஸ் வந்துட்டு நேற்று நான் கேசரியாவுக்கு ரெடி பண்ண அதே ப்ராசஸ் தான். ஒவ்வொரு பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு ஒரு 2 times மட்டும் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணால் போதும். ஏன்னா அகைன் நம்ம சிக்கன் ஃபில்லிங், வெஜிடபிள்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வச்சுட்டு இன்னொருக்கா நம்ம குக் பண்ணுறதுனால ஒரு 2 times மட்டும் லைட்டாக குக் பண்ணால் போதும் ஃப்ளிப் பண்ணி. பார்க்க நல்லா பல்கியாக இருக்கும். அதோட குவான்டிட்டியுமே உள்ள ஃபில்லிங் வந்துட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம அதுக்கு ரெடி பண்ணுற wrapமே வந்துட்டு நல்லா பெருசாக ரெடி பண்ணுன்றதுனால இந்த பால் வந்துட்டு கொஞ்சம் நான் அதிகமான டோ தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் இதுக்கு பேக்கிங் பவுடருமே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எடுத்தேன். நேற்று வந்துட்டு கேசரியா பண்ணும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணேன். ஏன்னா அது நம்ம கோதுமையில் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் ஃப்ளஃபினஸ்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணேன். இது மைதா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்றதுனால நான் அதிகமாக ஆட் பண்ணல. நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 times மட்டும் இதை ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் இதை குக் பண்ணணும். ஸோ இதை லைட்டாக குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் செட் பண்ண போகிறேன். இந்த வாட்டி மட்டும் நான் மைதாவில் குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில டிஷ் வந்துட்டு நம்ம அதோட ஒரிஜினல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஹெல்த்தியாக வேணும்னா நம்ம கோதுமையில் செஞ்சுக்கலாம். அது கோதுமை பாதி அண்ட் மைதா பாதி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில்லிங் செட் பண்ணுறேன். ஸோ பெல் பெப்பர்ஸ் நம்மளுக்கு ரெட் அண்ட் எல்லோ கலரில் கிடைக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்க்கு இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நம்மளோட க்ரீன் கலர் கேப்சிகம் இருந்தால் கூட ஓகே. டாட்டியாஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மயோ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு பேஸ். நம்ம வேறு எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. டொமேட்டோ கெச்சப் மட்டும் லைட்டாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதனால இந்த சாஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு யோகட் எடுத்துக்கணும். இன்கேஸ் யோகட் இல்லை அப்படின்னா கர்ட் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கர்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கார்லிக், 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1 டீஸ்பூன் ஒயிட் செஸ்மி சீட்ஸ், கொஞ்சம் சால்ட், 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் அண்ட் கொஞ்சமாக வினிகர், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆரிகானோ, 1 டீஸ்பூன் ஆஃப் ஆரிகானோ. இந்த ஆரிகானோ வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாஸ்க்கு. ஸோ இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணால் இந்த சாஸ் ரெடி. டாட்டியா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண இந்த சாஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் பிளேஸ் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் லெட்யூஸ் லீஃப். இந்த லெட்யூஸ் லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி டிஷ், ஆல்சோ சாலட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த லெட்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். லெட்யூஸ் லீஃப் மேலே அகெயின் நம்ம ரெடி பண்ண மயோ சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வச்சிடலாம். இதில் சிக்கனோட ஃபில்லிங் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும். இது ஒரு பல்க் பரீட்டோ அப்படின்றதுனால சிக்கனோட ஃபில்லிங் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அண்ட் தென் யூ கேன் ஆட் ஆல் தி வெஜ்ஜீஸ் தட் யூ ஹேவ். இன்றைக்கி நான் எடுத்துகிட்ட வெஜ்ஜீஸ் வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, பெல் பெப்பர்ஸ் அண்ட் குக்கும்பர்.
ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தி தான். சிக்கன் வந்துட்டு நம்ம லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ சிக்கன் இஸ் ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் இதில் நம்ம ஆட் பண்ணுற மற்ற வெஜ்ஜீஸ் எல்லாமே நல்ல ஃபைபர். ஆல்சோ நம்ம அந்த சாஸ் கூட நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான், கர்ட் யூஸ் பண்ணிவிட்டு. யூ கேன் ஆல்சோ யூஸ் யோகட். ஒன்லி திங் இஸ் மைதா மட்டும்தான் அதில் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மைதாவில் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தென் இஃப் யூ லைக் திஸ் டிஷ் யூ கேன் யூஸ் வீட். நம்ம வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக லெட்யூஸ் லீஃப் அது மேலே வச்சுட்டு இதை வந்து wrap பண்ணிடலாம். நான் சீஸ் உள்ளே வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அகெயின் ஓப்பன் பண்ணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோல் வந்துட்டு அப்படியே இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது கீழே எதுவும் ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடு ஃப்ளிப் பண்ணணும். அது ஒரு 1 மினிட் வச்சுருந்தா போதும். உள்ளே இருக்கிற அந்த சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி அந்த டோர்ட்டியாஸ் உள்ளே இருக்க சிக்கன் எல்லாமே குக் பண்ணது தான். ஜஸ்ட் அந்த சீஸ் மட்டும் மெல்ட் ஆகுற வரைக்கும் விட்டால் போதும். நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு சிக்கன் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாமே நிறைய லோட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் ரியலி பல்க். ஸோ அதை கட் பண்ணி தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நான் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சு இப்போ இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இட் ரியலி டேக்ஸ் மச் டைம். அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேபி நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே ரெடி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருந்துருக்கலாம். பட் திஸ் இஸ் ரியலி டேஸ்டி. நம்ம ஷாப்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் லீவ் யுவர் ஃபீட்பேக் இன் த காமெண்ட் பாக்ஸ். ஸோ இந்த டிஷ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது? ஆல்ரெடி இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை வேறு எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் ட்ரை பண்ணணும்னு தோணுதா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெரி மச் eager to know. Also, don't forget to subscribe my channel for more interesting videos. I'll see you all with another interesting Mexican dish. Bye-bye.